மாவட்டம் உடுமலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில் செப்டம்பர் 10 அன்று மத்திய பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமி சிறப்பு உரையாற்றினார். இந்நிலையில் செப்டம்பர் 11 அன்று காலை விவசாயிகள் சந்திப்பு தனியார் கூட்டரங்கில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் திடீரென கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து காந்திநகர் பகுதியில் தங்கியிருந்த இல்லத்தின் முன்பு விவசாயிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது விவசாயிகள் தெரிவித்ததாவது: உடுமலை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் மக்காச்சோளம் உள்ளிட்ட தானியங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆனால் காட்டுப்பன்றிகள் அட்டகாசம் தினசரி அதிகரித்து விவசாயிகளுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி தமிழக அரசு வழங்க வேண்டும். மேலும் காட்டுப்பன்றியால் உயிரிழந்தால் தற்போது வழங்கப்படும் ரூபாய் 3 லட்சத்தை ரூபாய் 10 லட்சமாகவும், காயமடைந்தால் வழங்கப்படும் ரூபாய் 50,000 ரூபாய் 5 லட்சமாகவும் உயர்த்த வேண்டும் என கோரினர். அதேபோல விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறை அபகரிக்க முயற்சி செய்யும் நிலையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோழி பண்ணை அமைப்பதில் உருவாகும் பிரச்சனைகளை தீர்த்து உடனடி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை விவசாயிகள் சங்கம் சார்பில் எழுத்துப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமியிடம் மனுவாக அளித்தனர். இன்று உடுமலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பயணம் பண்ணாரு. அதுல இன்னைக்கு விவசாயிகளுடைய சங்க பிரதிநிதிகளை சந்திச்சு கோரிக்கை மனுவை வாங்கியிருக்காரு. அதுல உடுமலை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், நல்லாறு பாலாறு பாசன சங்கம் என 3 சங்கங்களும் நேரடியாக சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறோம். இந்த கோரிக்கை மனு பார்த்தீங்கன்னா முதல் கோரிக்கையா நம்மளுடைய காட்டுப்பண்ணி வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்கணும். அண்டை மாநிலமான கேரளாவில் காட்டுப்பண்ணி ஒரு விவசாயி கொண்டாங்கன்னா அவங்க 1500 ரூபா அரசாங்கமே நிதி பணம் தர்றாங்க. அதனால அதனுடைய சட்டங்களுக்கு கேட்டு இங்க கூடிய தமிழக விவசாயிகள் அனைவருக்குமே காட்டுப்பண்ணியை வனவிலங்கு பட்டியலிருந்து எடுத்து விவசாயிகள் சுடுறதுக்கான ஆணையை உடனடியே பிறப்பிச்சு தரணும். ஒண்ணு. 2வது கோரிக்கையா ஆனமலையாறு நல்லாறு பாசன திட்டம், அதாவது புனரமைக்கணும். அதாவது மறுசீரம் செஞ்சு நல்லாறு ஆனமலையாறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அது கூட மேல் நீராறும் திருமூர்த்தி மலை இணைப்பு இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்து அது அந்த இப்ப பாசனத்திற்கு பரமிக்குளம் ஆலையாறு பாசன திட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த காத்தாடி இது மாதிரி வணிகமயமாக்கப்பட்ட நிலங்கள் நிறைய இருக்கு. அதைய நீ கணக்கெடுத்து அதை மறுசீரம் செஞ்சு புதிய பாசன திட்டத்தை கணிப்பு தரணும். அதுல பாத்தீங்கன்னா திருமூர்த்தி நகர், இந்த ராமநாதபுரம், அத்தனாபாளையம், வளையபாளையம் இப்ப ஆகப்பட்ட ஒரு 4 கிராமத்துல 8000 ஏக்கர் பாசனம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மலையோர கிராமங்கள், நீர் இல்லாம பாய்ஞ்சிருக்கு. அந்த கிராமத்துக்கு பாசன திட்டத்தை கொண்டு வந்து தரணும்னு சொல்லி கேட்டு விரும்பிக்கிறோம். அப்புறம் இனாம் நிலம் பாத்தீங்கன்னா 30 லட்சம் விவசாயிகள் இனாம் நிலத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசும் உடனடியாக இருக்கணும். இது எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் பேசி இதுக்குண்டான தீர்வு உடனடியாக செஞ்சு வரணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை மாநிலமான பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதி தென்னை தான் அதிகம். அதனால தென்னை பார்த்தீங்கன்னா ஒரு தனி வாரியம் ஒன்று அமைச்சு அதுல ஏற்றுமதி இறக்குமதி அனைத்துமே தென்னை சார்ந்த அத்தனையுமே அந்த வாரிசு கொண்டு வரோம்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்று உடுமலையில் விவசாயிகளுடைய குறைகளை கேட்பதற்காக வந்திருந்தார். நாங்கள் விவசாய சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். குறிப்பாக தமிழகம் முழுக்க இனாம் நிலங்களால் இந்து சமய அறநிலைத்துறையால் கோவில் நிலங்கள் என்று வகைப்படுத்தப்படும் கோவில் நிலங்கள் அல்லாத இனாம் நிலங்களை இன்று பொதுமக்களிடமிருந்து இந்து சமய அறநிலைத்துறை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. நேரடியாக 35 லட்சம் குடும்பங்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் முழுக்க இனாம் கரூர் என பெயர் பெற்ற முழு கரூருமே கோவில்களுக்கு சொந்தமான நிலம் என்று இந்து சமய அறநிலைத்துறையால் பொய் பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்று 35 லட்சம் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் விதமாக இனாம் நிலங்களை மக்களுக்கு உரிமையான நிலங்களாக ஆக்க வேண்டும் என்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எடப்பாடியார் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். பரிசீலனை செய்து நல்ல முடிவு எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி. தமிழகத்திலே காற்றுப்பன்றியால் உயிரிழப்பு ஏற்பட்டால் 3 லட்சம் ரூபாயும், ஊனம் ஏற்பட்டால் 50,000 ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்படுகிறது. இது மிகவும் குறைவான இழப்பீடாகும். இதை உடனடியாக தமிழக அரசு கருத்தில் கொண்டு உயிரிழப்புக்கு தேவையான 10 லட்சம் ரூபாயும், ஊனமானால் 5 லட்சம் ரூபாயும் பயிர்களுக்கு தகுந்த இழப்பீடாக வழங்க பரிசீலனை செய்யும்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களிடம் இன்று கோரிக்கை மனு எங்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது. அதை பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார். ஈஸ்வரமூர்த்திங்க, கோழிப்பண்ணையாளர் சங்க மாநில தலைவருங்க. ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்னைக்கு சந்திச்சுங்க. கோழிப்பண்ணையாளர் சம்பந்தமான கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணைக்குன்னு ஒரு நலவாரியம் கேட்டிருக்கிறோம். விவசாயிகள் ஒரு 50,000 குடும்பங்கள் இந்த தொழிலை சார்ந்திருக்கிறதுனால 50,000 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு 2 லட்சம் பேர் இதில் இருக்காங்க. அது இல்லாமல் நேரடியாக மறைமுகமாக இந்த தொழில் சார்ந்த ஒரு 10 லட்சம் பேரோட வாழ்வாதாரமாக இந்த தொழில் இருக்கிறதுனால ஒரு நலவாரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா
இயற்கை பேரிடர்கள் வரும்போதோ அல்லது எதிர்பாராத விபத்துகள் வரும்போது பண்ணையாளருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நலவாரியம் கேட்டிருக்காங்க. மற்றபடி இப்போ பஞ்சாயத்துல எல்லாம் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் எளிய சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரியும் கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே கடன் கட்ட முடியாமல் நொடிச்சு போன பணிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுற மாதிரியும் கேட்டிருக்காங்க. மற்றும் வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக இடுபொருள்களுக்கு வந்து அதாவது புதுசாக நம்ம உபகரணங்கள் மாற்றுக்கெல்லாம் மானிய வகையில் வந்து லோன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமான மனு ஐயா கொடுத்துருக்கோம். பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லதாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க.